வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் 65. நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக். இது எப்படி நம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக வீட்டிலையே செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 400 கிராம், கடலை மாவு, மைதா, கார்ன்ஸ்டார்ச் அதாவது சோள மாவு இந்த மூணுமே தலா 75 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு அரை பழ அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர். இதுதான் நமக்கு இந்த பன்னீர் 65க்கு கலர் கொடுக்க போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ நாம் 65 மசாலா செய்ய போகிறோம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் மசாலாக்களையும் மொத்தமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். 65 மசாலா நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சதுக்கப்புறமா நாம் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம மசாலாக்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இந்த பன்னீர் 65க்கு கலர் கொடுக்க போகிறது இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான், அதாவது தகி மிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமாகவே நமக்கு ஓரளவு அந்த ரெட் கலர் கிடச்சிடும். கூடவேவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த பேஸ்ட் ஸ்மூத்தாக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம முட்டை சேர்க்குறதில்ல, அதனால் எண்ணெய் சேர்க்குறதால நல்லாயிருக்கும். முதல்ல இந்த மாதிரி மாவை எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது லம்ஸ் இருந்துச்சுன்னா அதை எல்லாமே கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணுறேன். முதலையே நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றினா அதில் கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 65 மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக நான் கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம 65 மசாலாவுக்கான கரெக்டான அந்த திக்னஸ். இப்போ நம்ம அந்த சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆவரேஜாக 1/4 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை ஊற வைக்கணும். அப்போ தான் இதனுடைய மசாலா எல்லாமே அந்த பன்னீரில் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ நம்ம பன்னீரை 65 மசாலாவோட சேர்த்து ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப லேசாக நீங்கள் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈவனாகவும் கோட் ஆகும். அதிகமாக சேர்த்தா உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மசாலா ஓரளவு நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பன்னீர் 65 ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பன்னீரை ஒவ்வொரு பீஸாக நீங்கள் தனித்தனியாக ஆயிலில் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப மொத்தமாக நீங்கள் சேர்த்தாலும் பன்னீர் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனுடைய மசாலாவும் கொஞ்சம் பிரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறதால பன்னீர் தனித்தனியாக அழகாக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். ஸோ இந்த பன்னீர் ஃப்ரை ஆகிறதுக்கு ஆவரேஜாக ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆயிலோட ஹீட்டை மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பன்னீரும் உள்ளே குக் ஆகும், நம்ம மேலேயும் நமக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ பன்னீர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக தனித்தனியாக ஃப்ரை ஆகிட்டுருக்குது. ஸோ நீங்கள் லேசாக அப்பப்போ நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும். இப்போ நமக்கு பன்னீர் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயிலேருந்து எடுத்துடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த க்ரன்ச்சினஸ் ப்ளஸ் அதனுடைய கலரும் ஓரளவு நல்லா ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் ஆயிலேருந்து எடுத்துடுங்க. இந்த 65 ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவு நான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 400 கிராம் அளவு பன்னீரில் நீங்கள் பன்னீர் 65 செய்யணுன்னா இதை ஒரு 2 டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
ஸோ ஆயிலில் வந்து நீங்கள் அதிக அளவு பன்னீர் நீங்கள் சேர்த்தாலும் பன்னீர் வந்து கிறிஸ்பி ஆகாது, அது வந்து சாஃப்டாக மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் 2 டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு பன்னீர் 65 நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கடைசியாக நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு உதவும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயை 2ஆக கீறி இந்த கருவேப்பிலையோட சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பன்னீர் 65 மேலே நீங்கள் கார்னிஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பன்னீர் பீஸை எடுத்து நான் காமிக்கிறேன் எப்படி ஃப்ரை ஆகிருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ வெளியே வந்து மசாலாவோட நல்லா கோட் ஆகி கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்குது. உள்ளே வந்து பன்னீர் சாஃப்டாக குக் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு அருமையான பன்னீர் 65 ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரும், எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.